புரோட்டா வந்து அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முட்டை கிரேவி அதை விட சூப்பராக இருக்குங்க. கலக்கல் முட்டை கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு பரோட்டா பண்ண போகிறாங்க. பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ருமாலியா பரோட்டா மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். ருமாலியா பரோட்டா வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பரோட்டாக்கும் சப்போர்ட் பண்ணுங்கங்க, ஆதரவு கொடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். வந்து இதுக்கு முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பரோட்டா பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி அகலமான பேசன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தயிருங்க, ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் தயிர் எடுத்துருக்கேன். நீங்கள் மாவு தந்தோடி எடுத்துக்கோங்க. நான் 350 கிராம் மாவு எடுத்துருக்காங்க. அதுக்கு தந்தோடி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டு 2 ஸ்பூன் மில்க் போட்டுருங்க. மில்க் போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 ஸ்பூன் போட்டால் போதும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். மாவு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய்ங்க, எண்ணெய் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சுகர் வந்து ஆப்ஷன் தான், நல்லா கலர் கிடைக்கிறதுக்காண்டி சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ மாவு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும். சப்பாத்திலாம் எப்படி போடுவோமோ அதோட கொஞ்சம் விளக்கமாக பண்ணிடணும். தயிர் இந்த கப்பை கொஞ்சம் அலசி ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி, நம்ம காயாத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடணுங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கான ஊற்றிக்காங்க. எண்ணெய் நிறைய தேவைப்படாதுங்க. இதுக்கு வந்து புரோட்டாக்கு வந்து நிறைய கோரி ஊற்றுவாங்க. ஹோட்டலெல்லாம் பாருங்கள், நிறைய கோரி ஊற்றுவாங்க. நம்ம கம்மியான எண்ணெயில் ஈஸியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு காட்டன் துணி, ஈர துணியை முக்கி நல்லா புழிஞ்சிட்டு மூடி வைங்க மாவை. இல்லைன்னா நல்லா சிக்கனு ஒரு பிளேட்டு போட்டு மூடி வைங்க. காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம முட்டை கிரேவி பண்ணதுக்குள்ளே இது ஊறிடுங்க. இதுக்கு வந்து முட்டை கிரேவி பண்ணி சாப்பிட்லாம், சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம முட்டை கிரேவி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம எடுத்து புரோட்டா போட்டுக்கலாம். முட்டை கிரேவி பண்ணதுக்கு 4 முட்டை எடுத்துருக்காங்க. இதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 4 முட்டை உடச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கணுங்க. நல்லா அடிச்சுட்டு நம்ம கடாயில் விட்டு எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போகிறோம்.
அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நமக்கு கிண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணும். கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை கலக்கிலாம் எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி முட்டை கலக்கி கிரேவிங்க அது வந்து. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே இழுத்து விடணுங்க. கொஞ்சம் வேக வேக நம்ம அப்படியே தள்ளி விட்டோம்னா எல்லாமே பீஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. பெரிய பீஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்க. லேசாக வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம முட்டை கலக்கிலாம் பண்ணி எடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதுங்க. அப்போ தான் நம்ம கிரேவியில் போடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே இது வரையிலும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கங்க. முட்டை கலக்கி கிரேவி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே ஃபேனை நம்ம அடுப்பில் வச்சு கிரேவி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இதில் வந்து ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 லவங்கங்க. இது வந்து ஜாதிப்பூ கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு நட்சத்திரப்பூ, அப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்புங்க ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி விடணுங்க. ரொம்ப பொரியிற அளவுக்கு விடக்கூடாது. ஏன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கும் போது அதுக்குள்ளே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிரும், கசப்பு தன்மை வந்துடுங்க. அதனால் லைட்டாக பொரியவும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடணும். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயங்க, பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது வதங்கட்டும். நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாடை போதில் நல்லா வதக்கிக்கணுங்க. இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. தக்காளி வந்து பெரிய தக்காளியாட்டு 1 போட்டுக்கோங்க, சின்ன தக்காளினா 2 எண்ணம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். நல்லா சுண்டை வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வதங்கி வரணும். இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து 1 ஸ்பூன் வரமல்லிங்க, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன்,
சீரகத்தூள் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கரம் மசாலாங்க, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை பதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. எல்லாம் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்ச மிக்ஸி சாரை கொஞ்சம் அலம்பி ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து கட்டியெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக கிடக்கும். நல்லா தண்ணி விட்டு கரைச்சாச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம், கொஞ்சம் திக்காயிரும் உங்களுக்கு. அதனால் இந்த அளவு ஊற்றுக்கங்க, போதுங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். கல் உப்புங்க, புரோட்டாலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொதித்து பச்சை வடைலாம் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ கிரேவி எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. வா, நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்கவும் செஞ்சிருச்சு, பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு வேண்டாம். முட்டையை நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஒரு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த முட்டையில் வந்து நமக்கு மசாலா இறங்கணுங்க. நம்ம லைட்டாக தான் வதக்கி எடுத்துருக்கோம் முட்டையை, அதனால் சட்டுன்னு இறங்கிரும். 2 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வா, பார்க்கையில எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டாக்கு பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா போட ஆரம்பிக்கலாங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நம்ம மாவுக்கு மேலே ஸ்டெப்பிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, போதும். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி போல் கரைக்கணும்னு வேண்டாம், லைட்டாக கரைச்சா போதும். மேலே கோட்டிங்க்கு வந்து மாவு தயாராகிடுச்சுங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மாவை பார்த்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. தயிர் ஊற்றிருக்கனால அந்த தயிர் வாசனை சூப்பராக இருக்குங்க. எந்த சைஸில் மாவு தேவையோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மாவை அப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போல்டு பண்ணி வச்சுக்கணுங்க. போல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். வெடிப்பு இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக வருங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. 2, 4, 6, 8, 9, 10, 11, 12, 13 உருண்டை இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேலே வந்து மாவை தூவினாலும் தூவிக்கிடலாம், அதே மாதிரி எண்ணெய் தடவினாலும் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் கட்டையில் தடவிக்கலாம். கட்டையில் தடவினீங்கன்னா உங்களுக்கு மாவு போடணும்னு வேண்டாங்க, ஒட்டாது நமக்கு. அதனால் இந்த மாதிரி கட்டையில் எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம மாவு வச்சு தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாமல் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தடவிக்கலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தடவி வச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, நடுசில் வந்து கொஞ்சம் சைடில் இருக்கணுங்க. இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த மாவை எடுத்து அப்படியே மேலே மேலே வைக்கணுங்க. அடுக்கடுக்காக லேயர் லேயராக வச்சேன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஒவ்வொரு பீஸாக எடுத்து மேலே மேலே அப்படி போடணுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து தெரியாதுங்க, நம்ம மடிச்சு விட்டதே தெரியாது. அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. எதுவுமே தெரியல பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சிக்கிடலாங்க. ரொம்பையும் நைஸாக இல்லாமல் ரொம்பையும் தின்னா இல்லாமல் புரோட்டா மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். வாரத்தில் லேசாக தொட்டு தேய்க்கிறதுக்குங்க, ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணுங்க. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடணுங்க. நல்ல ரவுண்ட் சைஸில் வந்துடும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது ஒன்று கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவு போடுறதோட நம்ம எண்ணெயில் தடவி தேய்ச்சோம்னா சாப்பிட்டா கிடைக்குமா. இப்போ தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தடவிக்கலாம். நமக்கு நடுசில் வந்து ஓரளவுக்கு ரவுண்டு இருக்கணுங்க, இருந்தால் தான் நம்ம மடித்து விடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுக்கோங்க. ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா அப்படி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம 4ஆக கட் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு பண்ணுறது. 2 மெத்தடில் சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூ மாதிரி கட் பண்ணி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு பவுல் எடுத்துடணுங்க. இந்த அளவுக்கு நடுசில் நமக்கு கேப் இருக்கணும். கேப் இருந்தால் தான் நம்ம ஓரத்தில் மடிக்கும்போது உங்களுக்கு வந்து வெடிப்பு விழாதுங்க. இந்த மாதிரி மேலே மேலே வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் மடித்து விடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்குங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஓரத்தில் மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை வந்து இப்படியே கூட்டி குமிச்சு உள்ளுக அமைக்கிறோங்க. உள்ளுக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இப்படி தட்டிக்கணும். கொஞ்சம் அங்கங்கே விலகினாலும் நமக்கு இந்த மாதிரி வெடிப்பு விழுது பாருங்கள். இந்த மாதிரி வெடிப்பு விழுந்துடும். அதனால் மடக்கும்போது ஒழுங்காக மடக்கிக்கங்க. இந்த மாதிரி கையில் வச்சே மடக்கிட்டு நம்ம தேய்ச்சிடணுங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம புரோட்டாக்கு தேய்ப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிச்சம் இருக்க மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க சூப்பராகிட்டு. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ போட்டு எடுக்கலாம் நம்ம தோசை தவால. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு துடைச்சிடலாம். துடைச்சிட்டு இப்போ கல் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுடணுங்க. ரொம்ப நேரம் போடக்கூடாது. அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். புரோட்டா என்னங்க புரோட்டா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. நம்ம மில்க் பவுடர்லாம் போட்டுக்கனால சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து. நல்ல லேயரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியும் பண்ணுறது. இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி போடணும். திருப்பி திருப்பி போட்டால் தான் நல்லா கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. ஒன்று போல் வெந்து வரும். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விடுங்க, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ருமாலியா புரோட்டா பண்ணி போட்டிருக்கும்போது எல்லோரும் கோதுமை மாவில் பண்ணி போடலாமாம்மான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ஒரு நாளும் கோதுமை மாவில் ட்ரை பண்ணலை. முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்துச்சுன்னா பண்ணுங்கள். இப்போ வெந்துருச்சுங்க நல்லா. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். இப்போ நல்லா தட்டும்போது உங்களுக்கு லேயர் சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கலர் உடனே டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். சூப்பரான மில்க் பவுட்ரு புரோட்டாங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துருங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சூப்பராகிட்டு எடுத்தாச்சு. இதை போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன். சூப்பராகிட்டு போட்டாச்சுங்க. ஒரு 6 புரோட்டா போட்டிருக்கேன். அப்புறமா தேவையப்பம் போட்டுக்கிடலாங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம்னா தேவையப்பம் போட்டுக்கிடலாம். நல்லா உப்பி வருது பாருங்கள். சூப்பரான
புரோட்டா ரெடி. பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாட்டு பண்ணியாச்சுங்க. புரோட்டா வந்து அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முட்டை கிரேவி அதை விட சூப்பராக இருக்குங்க. கலக்கல் முட்டை கிரேவி சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. புரோட்டா வந்து தட்டி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டாட்டு. நல்லா சூப்பராக இவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்கள். உடையவே செய்யாதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது தட்டினோம்னா நமக்கு லேயர் வந்து நல்லா கிடைக்குங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு தட்டிடணுங்க. இந்த மாதிரி தட்டிக்கங்க. தட்டினேன்னா உங்களுக்கு லேயர் வந்து சூப்பராக கிடைக்குங்க. எப்படி கிடச்சிருக்கு பாருங்க, பஞ்சி மாதிரி சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பார்த்தீங்களா, சாஃப்டான புரோட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். புரோட்டாவை சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க. சாஃப்டாட்டு கிரேவியும் அது அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே. புரோட்டாவை நம்ம புரோட்டானே சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு கடையில் உள்ளது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. இது நல்லா சூப்பராட்டு சாஃப்டாக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புரோட்டா பண்ணி சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கிடச்சிருக்குங்க. பக்காவாக கிடச்சிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.